இன்னைக்கு முருகனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க பொண்ணு வீட்டில் சரின்றாங்க. ஆனால் இவங்களது மெஸ்ஸுங்கிறதோ அங்கே யாருமே வேலைக்கு இல்லை, இவங்க வீட்டு அழகு தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதோ அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாது. ஹோட்டல் வச்சுருக்காங்க, எல்லாருமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைய எல்லாமே பிடிச்சிருக்குது. அப்போது கந்தசாமி இருந்துக்கிட்டு ஏங்க நான் பொண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கவும், கேளுங்க, பொண்ணு நல்லா துடிப்பாக பதில் சொல்லுவான், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு வீட்டில். அப்போ கந்தசாமி கேட்குறாரு, ஏம்மா ஒரு 5 தோசைக்கு மாவு இருக்குது, அப்போது திடீர்னு ஒரு 10 பேர் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டாங்க, அப்போது டக்குன்னு என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. 5 பேர்த்துக்கு தோசைக்கு தான் மாவு இருக்குது, ஆனால் 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கே இருப்பாங்க இல்லையா சர்வன்ட்டு, அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பழைய மாவு ஏதாவது இருந்ததுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி 10 தோசையாக அடிச்சுடுங்கன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போது உனக்கு எதுவும் யோசனையும் வரல, வேலைக்காரங்கள்ட்ட தான் கூப்பிட்டு சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாங்க அங்கிள், அங்கே டெய்லி ரெகுலராக வேலை செய்கிறவங்களுக்கு தானே அதை பற்றியெல்லாம் தெரியும். நான் போன உடனே மாவு அது 10 பேர்த்துக்கு நான் எதுக்கு அங்கிள் தோசை சுட போகிறேன் அப்படின்னு கேட்கவும், இங்கே லக்ஷ்மிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, இவர் ஒரு அர்த்தத்தில் பேசுகிறாரு, அந்த பொண்ணு ஒரு அர்த்தத்தில் பேசுது. ஆளுங்க இல்லைன்னா நம்ம தான் தோசை சுடணும், சப்பாத்தி சுடணும், சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும். ஐயோ, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது போலையே. ஹோட்டல் இருக்கிறனால வீட்டில் சமைக்க வேண்டாம், சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி நினச்சிக்கிச்சு போலையே. ஐயோ, இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி லட்சுமி மனசுக்குள்ளே இது என்ன ஆக போகுதோ இந்த இடம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமி இருந்துக்கிட்டு, ஏம்மா ஒரு சாப்பிட லஞ்சுக்கு 10 பேர் வந்துடுறாங்க, அப்போது சாப்பாடு 5 பேர்த்துக்கு இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே மத்தியான டைம் ஒரு சப்பாத்தி நாங்கள் லஞ்சோட ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம், அதனால் நீங்கள் சப்பாத்தி சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும், வாவ் சூப்பர்மா, பரவாயில்லையே, நீ நம்ம கொஸ்டின்கள்லாம் ஒத்து வருவ போல, அப்போது டக்குன்னு போய் நீ சப்பாத்தி சுட்டு ரெடி பண்ணிடுவேன் ஏமா அப்படின்னு கேட்குறாங்க கந்தசாமி. அதுக்கு அந்த பொண்ணு என்ன அங்கிள் நீங்கள் சப்பாத்திக்கு கோதுமை மாவு போடுவாங்களா, மைதா மாவு போடுவாங்களா, என்ன மாவு போடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன போய் சப்பாத்தி சுட்டு கொடுத்துருவாங்கிறீங்க, என்ன அங்கிள் இது, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லவும், கந்தசாமி இந்த இடம் ஒத்து வராது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போக்கர் இருந்துக்கிட்டு, ஏன்பா நீ என்னப்பா இதை கேட்ட உடனே எந்திரிக்கிற, பொண்ணு ஹோட்டல்லாம் நல்லா வேலை செய்யுமா செய்யாதான்னு அதையெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு தானே போகணும், இப்படி முகத்தில் அடித்த மாதிரி எந்திரிக்கிறியே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இந்த சம்மந்தம் எங்களுக்கு ஒத்து வராது, பொண்ணுக்கு என்ன மாவுன்னு கூட தெரியாமல் அதையெல்லாம் இனிமேல் புரிய வச்சு இனிமேல் வேலை சொல்லி கொடுத்து வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு சரசு மாதிரியும் லட்சுமி மாதிரியும் பொண்ணுங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்களா ஒத்து வருவாங்க, அப்போ தான் குடும்பமும் நல்லாவும் இருக்கும், அதுக்கு மேலே மற்றவங்கெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரியாதா நம்ம குடும்பத்துக்கு எப்படி பொண்ணை பார்த்தா நம்ம குடும்பம் முன்னேற்றமாக போகும், முருகனுக்கு ஒத்து வரும்னு, நீ வா லட்சுமி அப்படின்னு போவோம். ஐயோ, இவர் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி இந்த பையனோட வாழ்க்கையே கெடுத்துருவார் போல், பேசாமல் அந்த பையனையே பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போது முருகன் இருந்துக்கிட்டு, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு போன முருகர் அங்கே ஒரு பொண்ணு குழந்தைங்க கிட்ட ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு. அதை பார்த்த முருகர் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு கண்ணாடி வளையலெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு அழகாக இருக்கா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு கூட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டரெல்லாம் அப்பா கண்ணில் தட்டுப்படவே மாட்டேங்குது, சும்மா
எப்போ பாரு இட்லி தோசை சட்னி சாம்பார்ன்ட்டு. இந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்திரா தான். அவங்களும் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. இதை கேட்டதும் முருகனுக்கு சந்தோஷம் ஆயிடுது. ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையா, பரவாயில்லையே, அப்போ ஆர்டர் எடுத்தால் நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த இந்திராவே போய் டெலிவரி பண்ணிடுவா அப்படின்லாம் நம்ம அப்பாட்ட சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னு நினச்சிட்ருக்காரு முருகன். அப்போது அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்குறப்போ அந்த பொண்ணு கோயிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் அந்த பொண்ணோட வண்டி பஞ்சர் ஆகிடுது. உருட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போது அங்கே வர்ற காலி பசங்கள்லாம் சேர்ந்து, என்னம்மா வண்டி ஓட்டி நடந்து போயிட்டுருக்குற, நாங்கள் வச்சு கொஞ்சம் தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லவும் இந்திரா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா உனக்கே தெரியும்னு இப்படி போனால் என்ன பண்ணுறது, வாங்கடா ஆளுக்கு ஒரு கை பிடிங்கடா அந்த பொண்ணை வண்டியை அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப தப்பாக இது பண்ண வர்றாங்கங்கிறது இந்திராவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கடா, யாரு கிட்ட வந்தீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணிடுவேன், நீ என்ன பெரிய போலீஸ்காரம்மாவா அப்படிங்கவும், போலீஸு தான்டா, உங்களுக்கு வேணா காட்டட்டுமா அப்படிங்கவும், எங்கே காட்டு பாப்போம் அப்படின்னு இன்னும் ரொம்ப நெருக்கமாக வர்றாங்க. அப்போது தப்பிச்சு ஓடுறாங்க இந்திரா. பிடிங்கடா, அவளை விடாதீங்கடா, பிடிங்கடான்னு சொல்லி பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. நம்ம முருகன் தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால அந்த இந்திராவை பிடிச்சி கையை பிடிச்சி நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு யாரா அது ஹீரோவா என்ட்ரி ஆகிறது அப்படின்னு சத்தம் போடுறானுங்க அந்த ரவுடி பசங்கள்லாம். அப்போது அதுக்கு முருகன் ஆமாண்டா, நான் தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இப்போ என்ன வேணும், ஃபைட் சீன் நடக்கணுமா, இந்தாங்கடா அடியை வாங்கிக்கிடாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடித்து போட்டுறாங்க முருகன். அப்போது எல்லாருமே மயங்கி விழுந்து ஓடிடுறாங்க பயந்துக்கிட்டு. அப்போது இந்திரா இருந்துக்கிட்டு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லவும் இருந்துக்கிட்டு, என்னங்க இந்த டைம் இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லவும், என்னங்க பண்ணுறது, நான் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறேன், அப்போது நைட் ஆயிடுச்சுன்னா போக முடியாது, டெலிவரி பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது இல்லையா, இன்றைக்கின்னு பார்த்து வண்டி இப்படி ஆயிடுச்சுங்க, வண்டி ரிப்பேர் ஆகலைன்னா நான் பாட்டுக்கு சர்றன்னு வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு போலையே, நைட்டெல்லாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஆமாங்க, நைட்டெல்லாம் வெளியில் போகலைன்னா அப்புறம் எப்படிங்க இந்த காலத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், தைரியமாகவும் இருக்கா, அழகாகவும் இருக்கா, புத்திசாலியாகவும் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி முருகன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. சரி வர்றேங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் என்ன வேலைன்னு சொல்லி இந்த பார்த்து கொடுக்குறனுங்க, வாங்க போய் மெக்கானிக் ஷாப்பில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப் போக எல்லா மெக்கானிக் ஷாப்புமே பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வண்டியை ஓரமாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, வாங்க அவங்கள நானே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்திராவை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட இருக்கிற இடத்துக்கே. அப்போது முருகன் கொண்டு போய் விட்டுட்டு இந்திரா நினப்பாவே சுற்றிட்டுருக்காரு. அப்போது லக்ஷ்மி இருந்துக்கிட்டே, என்னடா பண்ணிகிட்ருக்க, இங்கே சாம்பார் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கவும், அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடா முருகா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. அது தெரியலம்மா, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பேசாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்க. திடீர்னு இப்படி சொன்னால் எப்பட்றா நான் அப்பாட்ட சொல்லி சம்மதிக்க வைப்பேன், இரு நானும் அந்த பொண்ணை பார்த்துட்றேன், அப்புறமா அப்பாட்ட எப்படி சொல்லணுமோ சொல்கிறேன், அவர் சம்மதிப்பாரா அப்படின்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. முருகனுக்கும் இந்திராவுக்கும் நம்ம கந்தசாமி கல்யாணம் பண்ணி வச்சார்னா அந்த பொண்ணை எப்படியெல்லாம் இந்த ஹோட்டலில் வச்சு வேலை வாங்க வைக்கணும்னு நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி லட்சுமி பயக்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமான விஷயந்தான். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோடில் எப்படி முருகன் இந்திராவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.